தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அனுமதியின்றி பேரணியில் ஈடுபட்டதாக கூறி தாவேகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ரவினா, திரையுலகில் நடிகராக, அதாவது பிரபல நடிகராக வலம் வந்த நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினை ஆரம்பித்து பல்வேறு அதற்கான மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகிறார். அந்த நிலையில் இரண்டாவது மாவட்ட கழக பட்டியலானது வெளியானது. அதில் புதிதாக காஞ்சிபுரத்திற்கு மாவட்ட செயலாளராக SPK தென்னரசுக்கு கட்சியினர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அதாவது பட்டியல்கள் வெளியிட்ட நாள் முதலே வரவேற்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று SPK தென்னரசு மாவட்ட செயலாளர் அறிவித்தார் என்ற ஒரு கொண்டாட்டத்தில் வரவேற்புக்கு திட்டமிட்டிருந்தனர். இதை தொடர்ந்து போக்குவரத்து மிகுந்த காஞ்சிபுரம் சாலையாக விளங்கும் காந்தி சாலையின் புதிய மாவட்ட செயலாளராக அறிவித்த SPK தென்னரசுக்கு அக்கட்சியினர் நாதஸ்வர வாத்தியங்கள், அதிரடி மேளம், பேண்டு வாத்தியங்கள் முழங்க தொண்டர்கள் நடனமாடியபடி ஒரு வழியை சாலை ஆக்கிரமித்து வரவேற்பானது அளிக்கப்பட்டது. முதலில் அச்சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து, அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து டாடா AC வாகனங்களில் கார்கள், இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்தபடி குறுகிய சாலை, பழைய ரயில்வே சாலையில் வழி வழியாக பேரணியாக சென்று மாவட்ட விளையாட்டு அரங்கம் நுழைவாயில் அருகே உள்ள அம்பேத்கர் உருவ சிலைக்கும், அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கிழக்கு ராஜவீதி, செங்கோடை வீதி வழியாக சென்று கங்கை கொண்டான் மண்டபத்தில் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை ஆனது செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தாவேகா தொண்டர்கள் JCB வாகனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 280 கிலோ மலர் மாலைகளை JCB மூலம் SKP தென்னரசு மீது கொட்டப்பட்டு மரியாதையும் அவர்களுக்கு செய்யப்பட்டது. புதிதாக மாவட்ட செயலராக நியமித்த தென்னரசு சொகுசு காரில் இருந்தபடி தாவேகா தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பியவாறு அணிவகுத்து சென்றதால் பேரணியாக சென்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலான ஏற்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர்களின் சிலைகளுக்கும் மாலை அணிவிக்க அனுமதி, அதாவது தென்னரசு அவர்கள் சிலைக்கு மட்டுமே மாலை அணிவிக்க அனுமதி இருந்த நிலையில் 2 காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பேரணியாக அனுமதியின்றி பேரணியாக சென்றனர். இந்த நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு போன்ற பிரிவின் கீழ் 3 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் கட்சியினரிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.